அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும் இந்த கிருபாசன மண்ணில் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தியமைக்காக கிருபாசன அம்மைக்கும் இயேசுக்கும் கோடான கோடி நன்றி. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தூத்தூர் என்ற ஊரில் இருந்து வருகிறேன். எனது பெயர் அல்போன்சா. நான் உடன்படி எடுத்த நாளன்று 2021 டிசம்பர் 23 நான் உடன்படி எடுக்க காரணம் என் மகளின் MBBS எக்ஸாம். 10ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு என் மகளிடம் என்ன படிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது MBBS படிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாள். நான் அதற்காக நாங்கள் சம்மதிக்கவில்லை. எனக்கு இருப்பது ஒரு மகள்தான். எங்கள் MBBS படிப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும், படிக்க வேண்டாம் என்று சொல்லியும் அது படிப்பது மக்களின் விருப்பம். அதற்காக நாங்கள் சம்மதித்து +1 +2 படிப்பதற்காக நாங்கள் திருவனந்தபுரத்தில் நாங்கள் நீட் அட்டென்ட் பண்ணுவதற்காகவும் +1 +2 படிப்பதற்காகவும் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து திருவனந்தபுரத்தில் நாங்கள் இருந்தோம். அங்கே இருந்த பொழுது 2022 எக்ஸாம் +1 +2 நல்ல மதிப்பெண் கிடைத்தது. நீட்டு 2002 எழுதிய பிறகு மதிப்பெண் கிடையாது. அப்படியே வருத்தத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று நான் ஜெபம் செய்து முடித்த பிறகு நான் மாதாவுடன் நான் இப்படி ஜெபம் செய்தேன். நல்ல ஒரு திருப்பல் இல்லை, ஜெபமால் இல்லை, ஒரு பக்தி இல்லை, ஏனோ தானே என்று ஒரு வாழ்க்கை என்று ஆண்டவரே நாங்கள் நல்லபடியாக நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று நான் இப்படி ஜெபம் செய்தேன். அன்று தான் என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீ நல்லா இருக்கிறியா, மகள் எப்படி படிக்கிறா என்று கேட்க நானும் +1 +2 நல்ல மதிப்பெண், நீட்டுக்கு மதிப்பெண்ணே கிடையாது. அது கொரோனா சமயமாக இருந்தது. அப்படி இருக்க அவள் கிருபாசனம் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கே சொல்லு உடன்படி எடுக்கலாம், மாதாவோடு இணையலாம் என்று சொல்ல சாட்சிகள் அனுப்பி தருவாள். ஒரு நாள் 10க்கு மேல் சாட்சிகள் பார்ப்பேன். அதன் மூலமாக உடன்படி எடுப்பது என்னவென்றும் விசுவாசத்தில் இருப்பது என்னவென்றும் நான் அறிந்து கொண்டேன். எனக்கும் கிருபாசனத்தில் வர வேண்டும், உடன்படி எடுக்க வேண்டும் என்று இருந்த பொழுது 2021 டிசம்பர் 11 அன்று நான் என்னோட ஃப்ரெண்டும் கிருபாசனத்தில் வருவதாக இருந்த பொழுது அன்றிரவு அதற்கு முந்தின ராத்திரி எனக்கு ஒரு மெசேஜ் கிருபாசனத்தில் இருந்து வந்தது. கொரோனா காரணமாக கிருபாசனத்துக்குள்ளே போக முடியாது, உடன்படி எடுக்க முடியாது என்று ஒரு மெசேஜ் வந்தது. அதை பொருட்படுத்தாமல் நாங்கள் இந்த மண்ணில் வந்தோம். வெளியில் இன்று பார்த்தால் இந்த மாதா ஸ்டேஜில் இருக்கும் மாதா தான் பார்க்க முடியும். அப்பொழுது அப்படி நின்று கொண்டு நான் மிகவும் அழுது கொண்டு ஜெபம் செய்தேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இந்த அடைக்கல ஓடி வந்தேன். உமது உபகார சகாயங்களை இருந்து உமது மன்றாட்டின் உதவியை கேட்டு ஒருவனால் உம்மை கைவிடப்பட்ட போது உலகில் கேள்விப்பட்டு நினைத்தருளும். கண்ணுடைய ராக்கினியான கன்னிகையை, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏகப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமை சேர்ந்து பாவியாகி உமது தயாளத்தை காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணிய தயபரா கேட்டு தரலும் என்று நான் ஜெபம் செய்தே 5 தடவை. ஜெபம் செய்து முடித்த பிறகு கிருபாசனத்திலிருந்து ஏதாவது வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று ஒரு நேர்ச்சை வஸ்திரம் வாங்க வேண்டும் என்று நினைத்து நான் வெளியே பார்த்தபோது உள்ளே போக முடியாது. வெளியிலிருந்து ப்ளூ கலர் மெழுகுதிரி நான் 200 ரூபாய்க்கு வாங்கி நான் மாதாவின் பக்கத்தில் முன்னில் ஜெபம் செய்து கொண்டு நான் அதை அணைத்து வீட்டில் கொண்டு போயிருந்தேன். அன்று முதல் நான் ஜெபம் செய்ய இந்த மெழுகுதிரியை காலை முதல் இரவு வரை என்ன ஜெபம் செய்தாலும் நான் கொளுத்த தொடங்கினேன். 2023 டிசம்பர் 23 நான் உடன்படி எடுக்க வர வேண்டும். கொரோனா காரணமாக உடன்படி எடுக்க வேண்டும் என்றால் கிருபாசனத்தில் ஃபோன் பண்ணி தான் நம்ம டேட்டை எடுக்க வேண்டும். அப்படி இருக்க எனக்கு 2021 டிசம்பர் 23 தந்திருந்தாங்க. அப்படி நான் கிருபாசனத்தில் உடன்படி எடுக்க வேண்டும் என்று நியோகங்கள் எழுதுவதற்காக குடும்ப ஜெபமாலை படித்து முடித்த பிறகு நான் 6 நியோகங்களும் புக்கில் எழுதி பார்த்தேன். புக்கில் எழுதி பார்த்து முடித்த பிறகு முழுத்திரி அணைக்கும்போது கிருபாசன மாதாவின் ரூபம் எனக்கு அடையாளமாக வந்து முடிந்தது. அப்படி இருக்க நாங்களும் என் கணவனும் என் மகளுமாக கிருபாசனத்தில் 2023 டிசம்பர் 21 உடன்படியை எடுத்து சென்றோம். 2023 நாங்கள் ஜோசப் ஃபாதரை கால் டிக்கெட் வச்சு மகளுக்கு எக்ஸாமுக்காக பார்த்துருந்தோம். பார்த்த பொழுது என் மகள் இப்படி சொன்னாள், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் MBBS படிப்பது விருப்பம் இல்லை. அப்போ ஃபாதர் கேட்டாங்க, மகளுக்கு ஏதான இஷ்டம் அப்படி இல்லைண்டு. அப்போ மகள் எனக்கு MBBS தான் விருப்பம் அப்படி சொன்னான். ஆனால் அவளுக்கு அந்த நேரத்தில் விருப்பம் இல்லாது இருந்தது. எனக்கு என் மகளுக்கும் என் கணவனுக்கும் விருப்பம் இல்லாத காரியம் 2023 நீட் எழுதிய பிறகு மதிப்பெண் குறைவு. இதன் காரணம் குறைவு எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஏன்னா எனக்கு உடன்படி எடுக்கும் முன்னால் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு பண உதவியோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் நான் உடன்படிக்க வந்தது ஒரு வெள்ளிக்கிழமை என்று நான் மாதாவிடம் இப்படி ஜெபம் செய்த நல்ல ஜெபம் வேண்டும். அதற்காக என் மகளின் படிப்புக்காக என்னை தேர்ந்தெடுத்திருந்தார். இந்த உடன்படியின் வழியாக நான் நல்லபடியாக ஜெபம் செய்த அதற்காக தேர்ந்தெடுத்து கொண்டார்.
அதன் பிறகு நான் உடன்படியில் வைத்த காரியமும் வைக்காத காரியமாக எனக்கு 6 வருஷமாக சைனஸ் பிரச்சனை இருந்தது. அதன் காரணமாக நான் ஒரு மாதத்தில் 4 தடையாவது நான் மருத்துவரை சென்று இன்சைசேஷன் போடுவேன், மருந்து வாங்குவேன். தணுப்பு ஆகாரம் ஒன்று என்னால் சாப்பிட முடியாது. தணுப்பு ஆகாரம் ஒன்று சாப்பிட முடியாது. நான் அதன் மூலமாக மிகவும் வீட்டில் எல்லாரிடமும் கோவப்படுவேன், டென்ஷனாக கோவப்படுவேன். அப்படி இருக்க உடன்படி தைலமும் உடன்படி உப்பும் பயன்படுத்தியது மூலமாக எனக்கு சைனஸ் பிரச்சனை உடன்படி எடுத்த 90 நாளுக்கு முன்னாலே என்னிடமிருந்து மாறியது. நான் உடன்படி உப்பும் உடன்படி தைலம் பயன்படுத்தியதன் மூலமாக எனக்கு சைனஸ் பிரச்சனை மாறியது. இப்பொழுது நான் ஐஸ்கிரீம், ஜூஸ், எல்லா தணுப்பு ஆகாரத்தின்மை எனக்கு ஜலதோஷம் இல்லை, இருமல் இல்லை, தலைவேதனை இல்லை, இதனால் எந்த விதமான பிரச்சனை இல்லை. அப்படி என் சைனஸ் பிரச்சனையிலிருந்து மாதா எனக்கு விடுதலை தந்தாங்க. எனது 2வது சாட்சி எனது 2 முட்டும் பயங்கர தேய்மானம். இதனால் என்ன ஒழுங்காக நடக்க முடியாது. பாத்ரூமில் விழுந்து 2 இடுப்பும் எனக்கு நல்லா பெயின். அதன் மூலமாக உடம்பு முழுக்க எனக்கு பெயினாக இருந்தது. அப்படி இருக்க நான் ஆயுர்வேத மெடிக்கல் ஆஸ்பத்திரியிலெல்லாம் போயிருக்கிறேன். எந்த விதமான குறையும் இல்லை. உடன்படி எடுத்த பிறகு உடன்படி தைலம் உப்பும் பயன்படுத்தியது மூலமாக இப்பொழுது நான் நல்லபடியாக உட்காருதேன். முழங்காலில் இருந்தால் தான் எனக்கு ஜோமாலே படிக்க முடியும். அந்த அளவுக்கு எனக்கு மாற்றத்தை அம்மம்மா தான் இயேசு தந்திருக்காங்க. அப்படி எனக்கு உடன்படி எக்ஸ்ரே எடுத்தாலும் இப்போ எந்த வித பிரச்சனை இல்லை. காலில் எனக்கு எந்த வித பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி எனக்கு முட்டு வேதனையிலிருந்து எனக்கு மாற்றத்தை தந்திருந்த அம்மம்மாதாவுக்கு இயேசுக்கும் நன்றி. எனது 3வது சாட்சி அரிசி சாப்பிடும் பழக்கத்திலிருந்து மாதா எனக்கு விடுதலை தந்தாங்க. 6 வருஷம் வரை நான் அரிசி சாப்பிட்டு இருந்தேன். ஒரு நாள் 1/4 கிலோ அரிசி நான் சாப்பிடுவேன். வீட்டில் எந்த விதமான பொருட்கள் இருந்தாலும் அதன் மேலே எனக்கு எந்த ஒரு சாப்பிடணும் எந்த ஒரு எண்ணமும் இல்லை. இந்த அரிசி தான் காலை முதல் இரவு வரை நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். வீட்டில் எல்லாரும் என்னை கேவலமாட்டு பேசுவாங்க. ஆண்கள் மதுவானம் சாப்பிடுவதும் நீ அரிசி சாப்பிடுவது ஒன்றுமாக இருக்கிறது, இது என்ன பழக்கம், நிறைய நோயெல்லாம் வரும், நீ அதை விட்டுவிடு என்று என்னகிட்ட சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் வாயிலிருந்து வாங்கி கூட்ட களைவாங்க. அப்படி நான் விட முடியலை. எனக்கு உடன்படி எடுத்த பிறகு நான் உடன்படி தைலம் பயன்படுத்தி உப்பும் பண்ணி நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஒரு நாள் என் மகளும் என் ஹஸ்பண்ட் நானுமாக பெங்களூரில் போவதுக்காக டிக்கெட்டு போட்டிருந்தது. அப்பொழுதுதான் நான் எல்லா மாதத்திலும் உடன்படி எடுத்த பிறகு மாதாவை பார்ப்பதற்காக எல்லா மாதத்திலும் வருவேன். அவங்க பெங்களூரில் விழித்த அன்னைக்கு தான் எனக்கு கிருபாசனத்தில் வரணும். அப்போ நான் எனக்கு வர முடியாது, எனக்கு கிருபாசனத்தில் போக வேண்டும் என்று நான் அவங்ககிட்ட சொல்ல, சமயத்தின் மாதாவுக்கு சமயத்தை ஒதுக்கி வைத்த அந்த சமயத்தின் நேரமாக என் அரிசி சாப்பிடும் பழக்கத்திலிருந்து அம்மம்மாதாவும் இயேசு எனக்கு முற்றிலுமாக விடுதலை தந்தாங்க. அதன் பிறகு நான் 2021 டிசம்பர் 21 நான் மெழுகுத்திரை இந்த கிருபாசனத்தில் வாங்கி போன அன்று தொட்டு எல்லா மாதமும் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 40-50 மெழுகுத்திரை நான் வாங்கிட்டு போவேன். அதை பக்தியாட்ட ஜெபமாலை படித்து பைபிள் படித்து எல்லாம் செய்தது காரணமாக எனக்கு மாதாவின் அடையாளங்களும் இயேசு உயர்த்தெழுந்த அடையாளங்களும் இயேசுவை சிலுவையில் அறைந்த அடையாளங்களும் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் உடன்படி எடுக்கும் முன்னால் என் வீட்டில் நான் புல்கூடெல்லாம் கெட்டிட்டு இல்லை, விசுவாசமாட்டு. உடன்படி எடுத்த பிறகு விசுவாசம் 2023-24 நான் புல்கூடு கட்டினேன். என் ஜபத்திலும் என் புல்கூட்டிலும் என் இல்லத்தில் நீங்கள் பிறக்க வேண்டும் என்று நான் ஜபம் செய்து புல்கூடு கட்டியதன் மூலமாக அம்மமாதாவும் இயேசுவும் சூசேபருமாக மாதா பிறந்ததை எனக்கு மெழுகுத்திரையில் அடையாளமாக தந்திருந்தார். ஒரு வாட்டி உடஞ்சி போயிருந்தது. நான் திரும்பவும் ஜெபம் பண்ண வருத்தத்தோடு எனக்கு இனி திரும்பவும் அந்த அடையாளம் கிடச்சிது. எல்லா அடையாளம் நான் கொண்டு வந்திருக்குது, எனக்கு கையில் தான் இருக்குது. திரும்ப நான் உடன்படி எடுக்க முன்னால் நான் கோயிலில் போயிட்டு இல்லை, நான் கோயிலில் போயிட்டு இல்லை, பைபிள் படித்ததில்லை, இந்த சீரியலுக்கு நான் அடிமையாக இருந்தேன். ஒரு நாளைக்கு இன்றைக்கி பார்க்குற சீரியலே நெற்றில் அடுத்த நாளுக்கு முன்னாலே நான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு அடிமையாக இருந்தேன். உடன்படி எடுத்த பிறகு எனக்கு விசுவாசத்தில் உள்ள மாற்றம், எனக்கு சீரியல் பார்க்குற பழக்கமே என்னிடமிருந்து மாதா எடுத்து மாற்றினாங்க. இப்பொழுது நான் தினந்தோறும் திருப்பலிக்கு செல்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஒரு மாதத்தில் ஒரு நாள் கும்பாசாரிக்கிறேன். அப்படி எனக்கு மாற்றங்களை அம்மம்மா தான் தந்திருக்கிறாங்க. நான் செய்த காருண்ய பிரவர்த்தின்னு வச்சா, நான் உடன்படிக்கை பத்திரம் வாங்கி கோயில்களிலும் தெருக்களிலும் வீடுகளிலும் விசுவாச பிரமாணம் சொல்லி நான் கொடுப்பேன். பொதிச்சோறு எல்லா மக்களுக்கும் நான் கொடுப்பேன். பைசா தேவைப்படுறவங்களுக்கு நான் பைசா கொடுப்பேன். பின்ன ஆசிரமம் போய் பார்த்துருக்கோம், நாங்கள் ஆசிரமத்தில் போயிருக்கிறோம். எல்லா மாதமும் நான்
2021 டிசம்பர் 11ஆம் தேதி நான் இங்கே வரும்பேன். நான் வந்து ட்ரெயினில் வரும்பேன். நான் வந்து ட்ரெயினில் தனியாக தான் வருவேன். வரும்பேன் நான் மிகவும் அழுது கொண்டு வருவேன். என் கூட யாரும் இல்லை. ஆலப்புழை ஸ்டேஷனில் வந்தாலும் எனக்கு இறங்க தெரியாது. அப்போ நான் டீச்சர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு ஆலப்புழை ஸ்டேஷனில் இறங்க தெரியாது, நீங்கள் வந்து அந்த ஸ்டேஷன் வந்தால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. எனக்கு ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்துட்டு அவங்க அடுத்த ஸ்டாப் தான் ஆலப்புழை, நீ இறங்கணுண்டு அவங்க சொல்லி தந்தால் அதை எனக்கு தெரியும். அப்படி எனக்கு விசுவாசத்தோடு அம்மா மாதாவை பார்க்கணும் உடன்படி எடுத்த பிறகு அந்த விசுவாசத்தோடு நான் வந்தேன். அதன் பிறகு மாதாவிட்ட ஜெபம் செய்து போயிருந்தேன். 2-3 ஆட்களாக நான் உடன்படி எடுக்க கொண்டு வந்திருந்தேன். அதன் பிறகு 2022 ஜெபமாலை ராலிக்காக நானாக ஸ்பான்சர் பண்ணி வண்டி பிடித்து 25 ஆட்களுக்கு முன்னால் நான் ஜெபமாலை ராலிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு பிறகு 2023 நான் கொண்டு வந்திருந்தேன். 2024 ஜெபமாலை ராலிக்கு முன்னால் நான் அந்த மாதத்தில் தொடக்கத்தில் வந்து அகண்ட ஜெபமாலை 1000 மணி நான் வாங்கிட்டு போனேன். போய் இந்த நம்ம காருண்ய ഉടമ്പടി என்பது ചൊല്ലുന്ന പ്രാർത്ഥനയില്ല, ചെയ്യുന്ന പ്രാർത്ഥനയാണ്. അതുകൊണ്ട് ഞാൻ മലയാളം ഇടയ്ക്കിടെ വരും. ഞാൻ வந்து வண்டியில் கொண்டு வந்து எல்லோரும் உடன்படி எடுக்க எல்லா மாதம் நான் வச்சிருக்கின்ற ஒரு குரூப்பு ஜெபமாலை ராலி, கிருபாசன ஜெபமாலை ராலின்ற ஒரு குரூப்பு தொடங்கி அகண்ட ஜெபமாலை 1000 மணி படித்து முடித்த பிறகு தான் 2024 நாங்கள் ஜெபமாலை ராலிக்கே வந்திருந்தோம். இப்போ வந்து உடன்படி எடுத்த எல்லாருக்கும் நான் ஒரு குரூப் தொடங்கின. அதில் சாட்சிகள் அனுப்புவதும் உடன்படி தியானம் அனுப்பி கொடுப்பதும் எல்லாமாக நாங்கள் ஒவ்வொரு பேரும் காரிய பிரவர்த்தி பிரவர்த்தனையும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தில் வருக்கு முன்னாலே நாங்கள் அகண்ட ஜெபமாலை 253 மணி ஜெபமாலை படித்து முடித்த பிறகு நாங்கள் ஆசிரமம் சென்று பொதிசோர் கொண்டு கொடுப்பதும் அவர்களுக்கு உணவு அவர்களுக்கு உடை எடுத்து கொடுப்பதும் எங்கள் ஊரில் பக்கத்தில் உள்ள ஊர்கள் எல்லாரும் பாவப்பட்ட ஆட்களை நாங்கள் தெரிந்தெடுத்து அவர்களுக்காக ரேஷன் சாதனையெல்லாம் வாங்கி கொடுப்பதும் எல்லாரும் குரூப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் செய்த காரண பிரவர்த்தி பிரசுத்த பிரவர்த்தனையும் நல்லபடியாக அவர்கள் இனி செய்யவும் இந்த மண்ணில் அவர்கள் சாட்சியாக நிறுத்தவும் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கிருபாசன மண்ணில் ஞானும் என் மகளும் என் கணவனுமாக விசுவாசத்தோடு எங்களுக்கு தடையாக இருக்க ஒவ்வொரு காரியத்தை நான் நடத்தி இன்னும் திரும்பவும் இந்த சாட்சிக்காக நாங்கள் வருவோம் என்று கிருபாசன அம்மைக்கும் மாதாவுக்கும் நாங்கள் வாக்கு கொடுக்கிறேன். സങ്കീർത്തനം 139 അധ്യായം 14 തിരുവചനം പറയുന്നു, ഞാൻ അങ്ങയെ സ്തുതിക്കുന്നു, എന്തെന്നാൽ അങ്ങ് എന്നെ വിസ്മയനീയമായി സൃഷ്ടിച്ചു. അവിടുത്തെ സൃഷ്ടികൾ അത്ഭുതകരമാണ്, എനിക്ക് അത് നന്നായി അറിയാം. അൽഫോൻസാന്യ സഹോദരിയുടെ ഈ സാക്ഷ്യം ഒരൊറ്റ ശ്വാസത്തിലാണ് ആൾ പറഞ്ഞുകൊണ്ടിരുന്നത്. സഹോദരി പറയുകയായിരുന്നു, എൻ്റെ ജീവിതത്തിൽ എനിക്ക് പ്രാർത്ഥനയോ കുമ്പസാരമോ കുർബാന ആത്മീയ വളർച്ചയോ ഒന്നും ഉണ്ടായിരുന്നില്ല. അങ്ങനെ ഒരു സുപ്രഭാതത്തിൽ തനിക്ക് ഉടമ്പടി എടുക്കണം, പരിശുദ്ധ അമ്മയുമായുള്ള മധ്യസ്ഥം അപേക്ഷിക്കണം എന്നൊരാവശ്യം വന്നു. സഹോദരി ഇവിടെ എത്തിച്ചേരാനുള്ള സാധ്യതയുണ്ടായി, സാഹചര്യമുണ്ടായി. സഹോദരിയുടെ സാക്ഷ്യങ്ങളിൽ പറയുന്നത് 6 വർഷമായിട്ട് സൈനസ് പ്രോബ്ലം ഉണ്ടായിരുന്നു സഹോദരിക്ക്. വളരെയധികം ട്രീറ്റ്മെൻറ്റ്, ആയുർവേദിക്, അലോപ്പതി ഇതെല്ലാം ചെയ്തിട്ടും സഹോദരിക്ക് ഒട്ടും തന്നെ കുറവുണ്ടായിരുന്നില്ല, ആശ്വാസമുണ്ടായിരുന്നില്ല. ഇവിടെ വന്ന് ഉടമ്പടി എടുത്തതിന് ശേഷം വിതിൻ 7 days 7 ദിവസത്തിനകം തന്നെ സഹോദരിയുടെ ആ അസുഖം മാറി എന്ന് ഇവിടെ പരിശുദ്ധ അമ്മയുടെ മധ്യസ്ഥതയിൽ യേശുവിൽ നിന്ന് ലഭിച്ച വലിയ സൗഖ്യത്തിന് സാക്ഷ്യം പറഞ്ഞ് സ്ഥാപിക്കുന്നു. 6 വർഷത്തിൻ്റെ ആ ഒരു അസുഖം 7 ദിവസം കൊണ്ടുള്ള ഒരു സമയച്ചുരുക്കമായി പരിശുദ്ധ അമ്മയ്ക്ക് ചെയ്യാൻ സാധിച്ചു എന്ന് വളരെ പ്രൗഡായി, വളരെ അഭിമാനത്തോടെ പരിശുദ്ധ അമ്മയിലുള്ള വിശ്വാസത്തിൽ സഹോദരി ഏറ്റുപറയുന്നു. അതുപോലെ തന്നെ 5 വർഷമായി സഹോദരിക്ക് മുട്ട് തേയ്മാനമുണ്ടായിരുന്നു. 2 മുട്ടുമടക്കാനോ അല്ലെങ്കിൽ ടോയ്ലറ്റിലിരിക്കാനോ ഒന്നും സഹോദരിക്ക് സാധിക്കുമായിരുന്നില്ല. 2 ഹിപ്പ് വളരെ വേദനയുള്ളൊരവസ്ഥയായിരുന്നു. കുറച്ച് നടക്കാനോ ഇരിക്കാനോ ഒന്നിനും സാധിക്കാത്തൊരവസ്ഥയായിരുന്നു തൻ്റെ മുട്ടിൻ്റേത്. ഇവിടെ നിന്ന് കൊണ്ടുപോയ ഉപ്പും തൈലവും വളരെയധികം പ്രാർത്ഥിച്ചതിന് ശേഷം സഹോദരി അത് ഉപയോഗിക്കാൻ തുടങ്ങി. പല ട്രീറ്റ്മെൻറ്റുകൾ ചെയ്തിട്ടും ഒട്ടും ഭേദമാകാത്ത ഈ അസുഖം വീണ്ടും വീണ്ടും കൂടുതലാകുമ്പോൾ ഒരു തവണ പോയി സഹോദരി പോയി എക്സ്റേ എടുത്തു. അപ്പോഴാണ് മനസ്സിലായത് തനിക്കത് ഓട്ടോമാറ്റിക്കലി ആ വേദന ഇല്ലാതായി. അതിന് 3 മാസത്തെ സമയമേ എടുത്തുള്ളൂ. 5 വർഷത്തെ വേദന
ഉടമ്പടിയെടുത്ത് 3 മാസം കൊണ്ട് ആ വേദന ഇല്ലാതെയായി എന്ന് സഹോദരി സാക്ഷ്യപ്പെടുത്തുന്നു. പരിശുദ്ധ അമ്മയുടെ ആ സാമീപ്യം സഹോദരി പറഞ്ഞത് നമ്മൾ കേട്ടു. എപ്പോഴും ജപം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ജപമാലയാണ് സഹോദരിയുടെ ഏറ്റവും വലിയ മരുന്ന്. വിശുദ്ധ ബൈബിൾ വായിക്കുന്നതാണ് എൻ്റെ ഏറ്റവും വലിയ ക്രൈസ്. എനിക്ക് സിനിമയും സീരിയലൊക്കെ ആയിരുന്നു ക്രൈസ്. ഇന്ന് അച്ഛൻ്റെ ടോക്ക് കാണുന്നതും ഇതിലുള്ള മറ്റ് സാക്ഷ്യങ്ങൾ കാണുന്നതും കേൾക്കുന്നതൊക്കെയാണ് മറ്റുള്ളവരോടത് ചോദിച്ച് മനസ്സിലാക്കുന്നതാണ്. കാരണം നമ്മുടെ സാക്ഷ്യങ്ങളൊക്കെ ഒരുപാട് മലയാളത്തിലാണ്. സഹോദരിക്ക് അതൊക്കെ തൻ്റെ ഭാഷയിൽ കേൾക്കണം, മറ്റുള്ളവരോട് അതൊക്കെ ലോകം മുഴുവൻ പോയി പറയണമെന്ന് വലിയ തീക്ഷ്ണതയാണ്, ആഗ്രഹമാണ്. അതുകൊണ്ട് തന്നെ തൻ്റെ കാരുണ്യപ്രവൃത്തികളൊക്കെ സഹോദരി ചെയ്യുന്നതാണ്. ഈശോയെ മാക്സിമം മറ്റുള്ളവരിലേക്ക് എത്തിക്കുക എന്ന വലിയ ഒരു സാക്ഷ്യപ്രവൃത്തിയാണ് സഹോദരി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. സഹോദരി പറയുകയുണ്ടായി, ഞാൻ ഭക്ഷണം കൊടുക്കുമ്പോൾ പാവപ്പെട്ടവരെ, ആവശ്യമുള്ളവരെ തിരഞ്ഞെടുത്ത് കണ്ടുപിടിച്ചാണ് ഞാൻ ആ ഭക്ഷണം കൊടുക്കുന്നത്, ഫിനാൻഷ്യൽ ഹെൽപ്പ് കൊടുക്കുന്നത്. ഈശോ എന്നെ പ്രേരിപ്പിക്കുന്നതനുസരിച്ചാണ് ഞാനത് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. അതുപോലെ തന്നെ ഒരു സ്വഭാവം തന്നിൽ വളരെ ചെറുപ്പം മുതൽ ഒരു ദുസ്വഭാവം എന്ന് പറയാം. സഹോദരിയോട് പറയുകയായിരുന്നു, എനിക്ക് വർഷങ്ങളായിട്ട് അരി തിന്നുന്ന ഒരു സ്വഭാവമുണ്ടായിരുന്നു. മറ്റുള്ളവർ മദ്യം കഴിക്കുന്നത് പോലെ ഞാൻ അരി തിന്നുമായിരുന്നു. 250 ഗ്രാം അരി ഞാൻ ഒരു ദിവസം വളരെ അരി, ഞാൻ പച്ച അരി സഹോദരി കഴിക്കുമായിരുന്നു. ആ ദുശീലം പെട്ടെന്ന് ഒരു യാത്രയിലാണ് സഹോദരിക്ക് മനസ്സിലായത്, എനിക്കിപ്പോൾ അരി തിന്നുന്ന സ്വഭാവമില്ലല്ലോ. അല്ലെങ്കിൽ ഞാനത് എപ്പോഴും കളക്ട് ചെയ്യുമായിരുന്നു. എനിക്കത് തിന്നാൻ കൺട്രോൾ ചെയ്യാൻ പറ്റാത്തൊരവസ്ഥയാണ്. അത് പരിശുദ്ധ അമ്മയുടെ മാധ്യസ്ഥതയിൽ അത് എടുത്തു മാറ്റി എന്ന് വലിയ സാക്ഷ്യം ഇവിടെ പറയുന്നു. അതുപോലെ തന്നെ കാരുണ്യപ്രവൃത്തികളിലും പ്രേക്ഷിത പ്രവർത്തനങ്ങളിലും സഹോദരി വളരെയധികം തീക്ഷ്ണത കാണിക്കുന്നതിന് ഉറപ്പാണ്. ഇവിടെ നിന്ന് അഖണ്ഡ ജപമാല 1000 മണി ജപമാല ഇവിടെ നിന്ന് കൊണ്ടുപോയി അവിടെ ഒരു ഗ്രൂപ്പ് ഫോം ചെയ്ത് സഹോദരി അഖണ്ഡ ജപമാല ഇപ്പോൾ കൃത്യമായി ഗ്രൂപ്പിൽ പ്രാർത്ഥിക്കുന്നു എന്ന് ഏറ്റു പറയുന്നു. അതുപോലെ തന്നെ ജപമാല റാലിക്ക് വേണ്ടി കുറേ പേരെ കൊണ്ടുവന്നിരുന്നു. ഇപ്പോഴും കുറേ പേരെ സഹോദരി കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. അവരെല്ലാം ഉടമ്പടി എടുത്ത് പ്രാർത്ഥിക്കാൻ റെഡിയായി വന്നിരിക്കുകയാണ്. പിന്നെ സഹോദരി പ്രാർത്ഥിക്കുമ്പോഴെല്ലാം, നീലത്തിരി കത്തിച്ച് പ്രാർത്ഥിക്കുമ്പോഴെല്ലാം മാതാവിൻ്റെ ആ രൂപങ്ങൾ ഫോം ചെയ്യുന്നത് കളർ പ്രിൻ്റ് എടുത്ത് ഒരു ഫയലിലാക്കി സഹോദരി കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. അത് കാണിക്കാൻ തുടങ്ങിയാൽ ഒരുപാട് സമയം എടുക്കുന്നതുകൊണ്ട് കാണിക്കേണ്ടതെന്ന് പറഞ്ഞു. ഞങ്ങളത് കണ്ട് സ്ഥിരീകരിച്ചതാണ്. അപ്പോൾ ഞങ്ങൾക്ക് അത് വളരെ ബോധ്യപ്പെട്ടിട്ടുണ്ട്. പിന്നെ ഒരു വാശി പിടിച്ച ഒരു അനുഭവം എടുത്തു പറയേണ്ടതാണ്. പുൽക്കൂടൊക്കെ തയ്യാറാക്കി ക്രിസ്തുമസിന്. അപ്പോൾ പറഞ്ഞു, ഞാൻ എല്ലാ വർഷവും ചെയ്യുന്നൊരു പണിയാണ്, പക്ഷേ എൻ്റെ ജീവിതത്തിൽ ഈശോ പിറക്കണം, എൻ്റെ പരിശുദ്ധാമ്മയും ഔസേപിതാവും ഈശോയും ഒരു പുൽക്കൂട് അനുഭവം എനിക്കുണ്ടാകണമെന്ന് സഹോദരി വാശി പിടിച്ചപ്പോൾ ആ പ്രാർത്ഥനയിൽ മെഴുകുതിരി കത്തിച്ച് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ആ മെഴുകുതിരി കാണിച്ചു. ഈശോയും മാതാവ് ഉണ്ണിയെ പൊക്കി നിൽക്കുന്ന ഒരു രൂപം ആ മെഴുകുതിരിയിൽ ഫോം ചെയ്തു. വളരെയധികം മെഴുകുതിരി ഇവിടെ നിന്ന് മേടിച്ചു കൊണ്ടുപോയി അത് കത്തിച്ചു വെച്ചാണ് സഹോദരിയുടെ എപ്പോഴുള്ള പ്രാർത്ഥന. അങ്ങനെ വളരെയധികം സ്നേഹത്തിൻ്റെയും പ്രാർത്ഥനയുടെയും അനുഭവമാണ് ഈ സഹോദരി നമ്മുടെ മുൻപിൽ കാഴ്ചവെച്ചത്. എല്ലാ നന്മകൾക്കും നമുക്ക് നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് ഈശോയെ സ്തുതിക്കാം, നന്ദി പറയാം. ഈശോവും മാതാവും ഉണ്ണീശോ പുൽക്കൂട്ടിൽ പിറന്നതാണ്. അത്യപൂർവ ദൈവാനുഭവങ്ങൾ ഇനി നിങ്ങൾക്കും സ്വന്തം. ഈ യൂട്യൂബ് ചാനൽ ഇതുവരെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തന്നെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഈ വീഡിയോ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കൾക്ക് ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് കർത്താവിൻ്റെ പ്രേക്ഷിതരാകുക.